சேனலில் சீரக சம்பா வச்சு ஒரு மட்டன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இப்போ மட்டன் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ மட்டன், 1/2 கிலோ ரைஸ் தான் போட போகிறேன். ஆனால் மட்டன் மட்டும் 3/4 கிலோ சேர்க்க போகிறோம். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் அதுக்காக. இப்போ இந்த மட்டன்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து இந்த கறியில் கொஞ்சம் உப்பு சாரணும். அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுலேயே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கறி வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியை மறுபடியும் நம்ம அளந்து தான் பிரியாணிக்கு வந்து செய்ய போகிறோம். இப்போ இதை மூடி வச்சு வேக விட்டுடலாம். நான் இப்போ அதில் வந்து ஒரு 5 விசில் வச்சு எடுக்க போகிறேன். உங்கள் மட்டன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இருக்கட்டும், வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். மட்டன் வேகிறதுக்குள்ள மசாலா அரைச்சிடலாம். அது பார்த்தீங்கன்னா இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு, அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதே அளவு கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொரகொரப்பா தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சதும் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 கிலோ வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி செவந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் கொத்தமல்லி, புதினா இந்த பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கூட சேர்த்து இதையும் வதக்கிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் நம்ம நார்மலாக செய்கிறதோட. அதுவும் இல்லாமல் கொத்தமல்லி, இந்த புதினா, பச்சை மிளகாலாம் பசங்க யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா 200 கிராம் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ 250 கிராம் வெங்காயம், தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் கம்மியாக எடுத்திருக்கேன். 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை கூட சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போது பிரியாணிக்கு தேவையான உப்பு வந்து இப்பயே சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். அதுக்காக இதை சேர்த்து இதை வதக்கி தக்காளி வந்து நல்லா நம்மளுக்கு வெந்துடணும். அது குழஞ்சி அப்படியே கிரேவியாக வரணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் நல்லா வதங்கி நல்லா கிரேவியாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஏற்கனவே நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாளைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் வதக்கிடலாம். இது கூட வந்து தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml தயிர். 10 ரூபா பாக்கெட், சின்ன பாக்கெட் இருக்கும் இல்லையா, அது ஒன்று போதும் இதுக்கு. அதை தான் 100 ml எடுத்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே லெமன் ஜூஸ், சின்ன லெமனாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1/2 லெமன் போதும். அது சின்ன லெமனாக இருக்கே 1 லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் வேக வச்சுல மட்டனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலாலேயே ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் கறியை. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவு அரிசி எடுத்துருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு வந்துட்டு 1.5 கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் அதில் அளந்து வச்சுருக்கேன். ஸோ 3 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன்.
இப்போ நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் சீரக சம்பா ரைஸ் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே கலக்கி விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இது கொஞ்சம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். அரிசி வெந்து கொஞ்சம் மேலுக்கு வரட்டும். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா வெந்து கொஞ்சம் மேலுக்கு வந்திருக்கு. ஒரு வாட்டி கிளறிட்டு இது மேலே வாழை இலையை வச்சுக்கலாம். நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து இதில் வச்சுக்கலாம். இது மேலே இதை வச்சுக்கிட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். இது மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்க, ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இந்த இலையெல்லாம் எடுத்துருங்க. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்க்க தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளுக்கு உதிரி உதிரியாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உதிரி உதிரியாக வந்துடும் நல்லா. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சை கிச்சன் கலாட்டாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.